சில மனிதர்களை பார்த்தார்கள். அவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். விவசாயம் செய்து அறுவடை செய்கின்றார்கள். காலையில நாத்து நடுறாங்க, சாயந்தரமான உடனே அதை அறுத்துறாங்க. காலையில நாத்து நட்டு சாயந்தரம் மசூல் செஞ்சிடறாங்க, எல்லாத்தையும் அறுவடை செஞ்சிடறாங்க. அப்ப காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ள எல்லா நெல்லு விளைஞ்சு எல்லா தானியங்களும் விளைஞ்சு அறுவடை ஆயிடுது, கொண்டு போய் சேர்த்து வைக்கிறாங்க. அப்படியே ஏராளமா இருக்குது. பிறகு கொண்டு வர்றாங்க, கொண்டு போய் வைக்கிறாங்க, திரும்பவும் நாட்டு வர்றாங்க, திரும்பவும் அது வளருது, திரும்பவும் அறுவடை செய்யறாங்க, திரும்ப கொண்டு போறாங்க, அப்புறம் இப்படியே நடந்துகிட்டே இருக்க ரொட்டேஷனா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இது யாரு, என்ன, இது யார் இவங்க எல்லாம் அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவங்க தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்த முஜாஹிதீன்கள். இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான பன்மடங்கான நன்மைகளை அல்லாஹ் தஆலா வழங்கி கொண்டிருக்கின்றான். எப்படி பாக்குறீங்க, எவ்வளவு காலையில விதைச்சு சாயந்தரம் அறுவடை செய்யறதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது மாதிரி ஏராளமான நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு பொருளை ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கின்றாரோ அவருக்கு அதற்கு பிரதியை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக தருவான். அவன் கைருர் ராஜிகீன், பிரதி கொடுப்பதிலே உணவளிப்பதிலே மிகச்சிறந்தவனாக இருக்கின்றான் என்று இதையும் சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து சில மனிதர்களை நான் பார்த்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில மனிதர்களை பார்த்தேன், அவருடைய உதடெல்லாம் பெரிய பெரிய உதடா இருக்கு, பெரிய பெருசா இருக்குது. அந்த உதடுகள் எல்லாம் நெருப்பினால் செய்யப்பட்ட கத்தரிக்கோள்கள், அது கத்தரிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. நெருப்புல இருந்த ஒரு கத்திரிக்கோள், பெரிய பெரிய கத்திரிக்கோள், அதுல மலக்குகள் அந்த உதடுகளை கத்திரிக்கிட்டு இருக்கிறாங்க. கத்தரிச்சு போடுறாங்க, திரும்பவும் அது வளருது. கீழ் உதட்டை கத்தரிக்கிறாங்க, அதை கீழே போடுறாங்க. பிறகு மேல் உதட்டை கத்தரிக்கிறாங்க, மேல் உதட்டை கத்தரிப்பதற்குள்ள கீழ் உதடு மறுபடியும் வளர்ந்துருது. அப்புறம் இதை கத்திரிக்காங்க, இப்படியே நடந்துகிட்டே இருக்குது. இவங்கெல்லாம் யார் என்று நான் கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், இவர்கள் தான் உங்களுடைய உம்மத்திலே பயான் செய்யக்கூடியவர்கள். எப்படிப்பட்ட பயான் செய்யக்கூடியவர்கள் தெரியுமா? யஅமுரூன அன்னாஸ பில் பிர்ரி வ யன்ஸௌன அன்ஃபுஸஹும். குர்ஆன்ல ஒரு ஆயத்து, அந்த ஆயத்தை அங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். அவர்கள் நன்மையை மக்களுக்கு சொல்லுவார்கள், அவங்க செய்ய மாட்டாங்க. நன்மையை மக்களுக்கு சொல்லுவாங்க, வ யன்ஸௌன அன்ஃபுஸஹும், தங்களை மறந்து விடுவார்கள். அவங்கள மறந்துட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவர்கள். இன்னொரு அறிவிப்பில் இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது, அதாவது அவருடைய உதடுகள் கத்தரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, அதே மாதிரி அவருடைய நாக்குகளும் அறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, நாக்குகளையும் அறுக்கின்றார்கள். இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவங்க ஹுதபாஉல் ஃபித்னா என்பதாக சொன்னார்கள். ஃபித்னாவை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தில், மனித சமுதாயத்தில் ஃபித்னாவை தங்களுடைய சொல்லின் மூலமாக மனித சமுதாயத்திலே ஃபித்னாவை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் நிறைய அது மாதிரி. இஸ்லாத்துல முஸ்லிம்களுக்கு மத்தியில ஃபித்னாவை, குழப்பத்தை உண்டாக்கி சமுதாயத்தை பிளவுபடுத்தி மக்களிடத்திலே ஒற்றுமை இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி தங்களுக்கு ஒரு தனி கூட்டத்தை சேர்த்து கொண்டு இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய சில மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். அவங்க தங்களுடைய சொல்லின் மூலமாக ஃபித்னாவை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படும் என்பதாக மற்றொரு அறிவிப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன், அவர்களுக்கு அருகிலே நான் போனேன். அவர்கள் பெரும் உருவமாக இருக்கின்றார்கள். நரகவாசிகளுடைய உருவம் எப்படி இருந்துச்சு? இப்ப இங்க எல்லாம் போன அந்த தண்டனையை பற்றி சொல்லப்படுகின்றது, அதே மாதிரி நன்மைக்குரிய விஷயம் சேர்த்து சொல்லப்படுகிறது இல்ல. பெரிய வயிறு, எவ்வளவு பெரிய வயிறுன்னு சொன்னா ஒரு பெரிய அறை மாதிரி, ஒரு ரூம் மாதிரி இருக்கு அந்த வயிறு. அந்த வயிற்றுக்கு உள்ளே இருக்கக்கூடியது வெளியே இருந்து பார்த்தால் தெரிகின்றது. அது மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்குன்னு வச்சுங்க, அந்த வயிறு உள்ள இருக்கிறதா தெரியும். உள்ள பார்த்தா பெரிய பெரிய பாம்புகள் எல்லாம் அந்த வயிற்றுக்குள்ளே ஊர்ந்து கொண்டு இருக்கின்றன. பெரிய பெரிய பாம்புகள் வயிற்றுக்குள்ள இருக்கு. இன்னொரு அறிவிப்பில இதே மாதிரி அந்த பெரிய வயிற்றை தூக்கி கொண்டு அவர்கள் நடக்கின்றார்கள். அந்த நடக்க முடியாததின் காரணமாக அந்த வயிறு பெருசா இருக்கிறதுனால, ஒரு பெரிய அறை மாதிரி இருக்கிறதுனால கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் தடுமாறி எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு திரும்ப போறாங்க.
திரும்ப உழுகுறாங்க, திரும்ப போறாங்க, திரும்ப விழுகிறாங்க. இதே மாதிரி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உள்ளே அந்த பாம்புகள் எல்லாம் அவர்களை கடித்து துன்புறுத்தி கொண்டிருக்கின்றன. இவர்கள் யார் என்று கேட்டேன். இவர்கள் தான் வட்டி வாங்கி சாப்பிட்டவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். மேராஜ் பயான் கேட்கறது, கதை கேட்கறது இல்ல. இன்னைக்கு நிறைய பாக்குறோம். வியாபாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வட்டி வாங்கியே வியாபாரம் செஞ்சு வீணா போனவங்க நிறைய. வட்டி வாங்கி யாரும் பிழைச்சதே கிடையாது. வட்டி வாங்கி யாரும் உயர்ந்ததே கிடையாது. வட்டி வாங்கி உயரணும் அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடணும். வெளியே போனா உயர்வா இருக்கலாம். சேட்ஜி மாதிரி அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கேட்கலாம், நினைக்கலாம், அவங்க எல்லாம் வட்டி வாங்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்கிறாங்களா, பெரிய பெரிய பங்களா காரெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க, நமக்கு மட்டும் எப்படி அப்படின்னு கேட்டா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடணும். ஈமானை விட்டு வெளியே போயிடணும். போயிட்டா அந்த மாதிரி இருக்கலாம். ஈமான் இஸ்லாத்துக்குள்ள இருந்துகிட்டு அது மாதிரி செய்யக்கூடாது, செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான். வட்டி வாங்கினீங்க போயிட வட்டி அப்படியே டீலா, அல்லாஹ் தஆலா டீலால விட்டுருவான். அப்படி ஏன்னா அவரு டீலால விட்டுட்டாரு, அல்லாவே டீலால விட்டுருவான். அது நிறைய இருக்கு, நிறைய சம்பவங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. நிறைய சம்பவங்களை நம்ம பாக்குறோம். அதனால வட்டி வாங்குறது இந்த உலகத்தில் மட்டும், உலகத்துல கஷ்டம் அப்படிங்கிறது மட்டுமல்ல, வட்டி வாங்கி யாரும் பொருளாதாரத்தை சேர்த்து வெற்றி கண்டவர்கள் யாரும் கிடையாது. எந்த மனிதன் வட்டி வாங்குகின்றானோ அவனெல்லாம் நஷ்டவாளி ஆயிடுவான். எந்த ஒரு சமுதாயம் வட்டி வாங்குன்றதோ அந்த சமுதாயம் எல்லாம் கெட்டு போயிடும் நிச்சயமா. எந்த நாடு வட்டி வாங்குதோ அந்த நாடு பூரா கெட்டு போயிடும். இந்தியா எவ்வளவு கடன் கொடுக்கணும், வட்டி மட்டும் எவ்வளவு கொடுக்கணும்? பல்லாயிரம் கோடி கணக்கான ரூபாய் வட்டி மட்டும் கொடுக்கணும் வாங்கின கடனுக்கு. கடனுக்கு வட்டி மட்டும் ஒவ்வொரு வருஷம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இருந்த பொருள் வெளியே நாட்டுக்கு போகுது. அந்த வட்டிக்காக வேண்டிய அந்த பொருளை அங்க எடுத்துட்டு போய் இங்க என்ன விலைக்கு நாம வாங்குறோமோ அதுல பாதி விலைக்கு வெளிநாட்டுல கிடைக்குது ஒரு பொருள். ஒரு இந்த யுடிகோலோன் அப்படின்னு சொல்லி அந்த தைலம் இருக்கு பாருங்க, பொடிக்கலான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தைலம் ஒண்ணு மலேசியாவில் நான் வாங்கினேன். இங்க வந்து 52 ரூபாய் நம்ம விலை போட்டிருக்கு. அதுல இந்தியா சரக்கு தான், அது மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்குது. நான் ஒரு சுமாரா இருக்கு, ரொம்ப நல்ல தைலம்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் 52 ரூபாய் விலை போட்டிருக்கு ஒரு பாட்டில். அங்க 2 வெள்ளிக்கு நான் வாங்கினேன். இங்க வந்த பிறகுதான் பார்த்தேன் அது மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு விலை போட்டிருக்கு. 52 ரூபாய் நம்ம போட்டிருக்கு. 52 ரூபாய் சரக்கு இங்க வித்தா 52 ரூபாய். சரி, அதை இதை பண்ணி கொடுத்தாங்க கூட, பேரம் பேசி வாங்கினா கூட 40 ரூபாய்க்கு வாங்கலாம்னு வச்சுங்க. அங்க 2 வெள்ளின்னு சொன்னா 20 ரூபாய், 22 ரூபாய், 22 ரூபாய் தான் ஆச்சு. வாங்கிட்டு வந்து என்கிட்ட இருக்கு, டேபிள் மேல இருக்கு. அதே பாருங்க, இங்க உள்ள சரக்கை வாங்கி கொண்டு போய் வட்டிக்காக வேண்டி இந்த சரக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இது உதாரணம் இல்ல, இது மாதிரி நிறைய சரக்குகள், ஜவுளிகள், மற்ற சர்க்கரை, அது மாதிரி உள்ள ஏற்றுமதியாகும். வட்டியின் காரணமாக அழிந்து விடுமே தவிர ஒரு நாடோ ஒரு வீடோ அல்லது ஒரு குடும்பமோ ஒரு சமுதாயமோ அழிந்து விடுமே தவிர உயராது. சரி, இது உலகத்துல. ஆகிரத்துல மௌத்துக்கு பின்னால இந்த தண்டனை. சரி, அதாவது வட்டி வாங்குவது பற்றி அல்லாஹ் தஆலா சொன்னா, பேய் பிடித்தவனை போன்று அவன் கியாமத்து நாள்ல எழுந்து வருவான் அப்படின்னு சொல்ல. பேய் பிடிச்சவன் போல. சாதாரண ஒரு ஆளை பார்த்து சொல்றோம்னா இவன் பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிற ஆளை பார்த்தா அப்படின்னு சொல்லி அது மாதிரி. சரி, அடுத்ததாக ஒரு சில மனிதர்களை நான் பார்த்தேன். அவர்களுடைய தலைகள் எல்லாம் பெரும் பாறைகளை கொண்டு நசுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. மலக்குகள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பாறை கல்ல வச்சிட்டு இருக்காங்க. அவர் படுத்திருக்கிறாரு அல்லது உட்கார்ந்து இருக்காரு. அவர் தலை மேல அந்த பாறையை போடுறாங்க. போட்ட உடனே அந்த தலை அப்படியே சுக்கு நூறா நசுங்கி போயிடுது. அந்த கல்லு ஓடுது. அதை போய் எடுத்துட்டு வர்றாரு அவர். அந்த மலக்கு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இந்த தலை திரும்ப வந்துருது. திரும்பவும் போடுறாரு, திரும்ப நசுங்குது. அவர் கத்துறாரு, இவர் போடுறாரு, அந்த கல்லை எடுத்துட்டு வர்றாரு, பாறைய தூக்கி போடுறாரு. இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. இவங்க யார் அப்படின்னு கேட்டா ஜிப்ரீல் சொன்னாங்க, இவங்க தான் தலை ரொம்ப கனமானவங்க. அதாவது தலை கனமானவங்கன்னா தொழுகைக்கு எந்திரிக்கிறத விட்டு தலை கனமானவங்க. தசாகல ரூசுஹும் அனிஸ் ஸலாத்தில் மக்தூபா, ஃபர்லான தொழுகையை விட்டும் இவர்களுடைய தலை கனமாக ஆகிவிட்டது. தொழுகையில வந்து சஜிதால வைக்கிறதுக்கு அவங்களால முடியல. தலையை தொழாதவர்கள், ஃபர்லான தொழுகையை தொழாதவர்கள், இவர்களுக்கு இந்த தண்டனை. இது மாதிரி இது ஒண்ணு உதாரணத்துக்காக, இது மாதிரி பல்வேறு வகையான தண்டனைகள் இருக்கும். கியாமத்து நாள்ல நரகத்துல தண்டனை ஒரு விதமா இல்ல. பாம்பு தேள்களை கொண்டு சில பேருக்கு தண்டனை, நெருப்பை கொண்டு சில பேருக்கு தண்டனை, சில பேர் விலங்கிடப்பட்டு தண்டனை, இப்படி எல்லாம் பல்வேறு விதமான தண்டனை. நரகத்திலேயே நெருப்பினால் ஆக்கப்பட்ட நரகமும் உண்டு, குளிரினால் ஆக்கப்பட்ட நரகமும் உண்டு. அங்கே ஜம்ஹரீர் அப்படின்னு சொல்லப்படும், கடுமையான குளிர் பனி. எப்படி அந்த ஆர்டிகா அண்டார்டிகாவில போனா எப்படி இருக்கும் ஒரு மனுஷன், இப்படியே நம்ம இந்த டிரெஸ்ஸோட போய் ஆர்டிகாவில போய் நின்றா எப்படி இருக்கும் துருவங்கள்ல.
உடனே விரைச்சு அப்படியே மரம் மாறி போயிடுவான். இது மாதிரி எப்படி இந்த உலகத்தினுடைய நெருப்பை விட 70 மடங்கு அதிகமான உஷ்ணம் உள்ளதாக நெருப்பு இருக்கின்றதோ அதே போன்று இந்த உலகத்தினுடைய கடுமையான குளிரை போன்று 70 மடங்கு அதிகமான குளிர் உடையதாக, பனி உடையதாக அந்த நரகம் இருக்கும். சரி, அந்த நரகம். அதே மாதிரி இன்னொரு கூட்டத்தாரை நான் கண்டேன். அவர்கள் அவருடைய மர்மஸ்தானம் முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கத்துல மட்டும் சில ஒட்டு துணிகளை போட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். சில கோவணம் கட்டின மாதிரி ஒரு துணியை கட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆடு மாடு கத்துவதை போன்று கத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மிருகங்கள் கத்துவதை போன்று கத்துகின்றார்கள். நரகத்திலே விளையக்கூடிய அந்த கள்ளி, திருகு கள்ளி அப்படின்னு சொல்லப்படும் கள்ளி செடி, அந்த கள்ளி செடியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பினால் காய வைக்கப்பட்ட நெருப்பினால் சூடு காட்டப்பட்ட அந்த கற்கள், அதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவங்க கடுமையான சிரமம், அந்த சிரமத்தில் அவர்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் யார் என்று நான் கேட்டேன். இவர்கள் தான் உங்களுடைய உம்மத்திலே ஜகாத் கொடுக்காதவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். ஜகாத் கொடுக்காதவர்களுக்கு இந்த தண்டனை. இது போன்ற இது ஒண்ணு, இது மாதிரி நிறைய, ஒவ்வொன்றுக்கும் அப்படித்தான். அந்தந்த அவரவர்கள் எந்த அமைப்பிலே ஜகாத் கொடுக்காமல் இருந்தார்களோ, தொழாமல் இருந்தார்களோ, அதற்குரிய தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும். இன்னொரு கூட்டத்தை நான் பார்த்தேன். அவர்களுக்கு முன்னால் ஒரு சட்டியில, ஒரு பெரிய பாத்திரத்துல நல்ல வேக வைக்கப்பட்ட இறைச்சி கறி இருக்குது. வேக வைக்கப்பட்ட கறி இருக்குது, இறைச்சி இருக்குது. இன்னொரு பாத்திரத்துல வேக வைக்கப்படாத பச்சை கறி, ஆனா நாற்றம் எடுத்த கறி. பச்சை கறியும் கூட ஆனா அழுகி போச்சு, நாட்டம் அடிச்சு போச்சு. அந்த மாதிரி இறைச்சி இருக்குது. ஒரு பாத்திரத்துல நல்ல இறைச்சி, அழகான இறைச்சி, பாக்குறதுக்கு நல்லா சாப்பிடலாம் போல அப்படி. இன்னொரு பாத்திரத்துல கெட்ட இறைச்சி, நாட்டம் எடுத்தது இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த ஆளு, அந்த கூட்டத்தினர் அங்க இருந்து கொண்டு இந்த நல்ல இறைச்சியை விட்டுட்டு நாட்டம் எடுத்த அந்த கெட்டு போன இறைச்சி இருப்பாங்க, அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஆளு. இவங்க யாரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் உங்களுடைய உம்மத்திலே ஹலாலான மனைவி இருக்கும் பொழுது ஹராமான பெண்ணோடு போனவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. கெட்ட பொம்பளை, அவர் நாட்டம் எடுத்த இறைச்சிய போல. இவ ஹலாலான மனமான ஒரு பெண் இருக்கின்றாள், மனைவி இருக்கின்றாள், இருக்கும் பொழுது அந்த கெட்ட பெண்ணோடு போனோம். அதே மாதிரி ஹலாலான கணவன் இருக்கக்கூடிய நேரத்தில், மனமான கணவன் இருக்கக்கூடிய நேரத்தில் ஹராமான ஆணுடனே ஹராமான தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய பெண்ணையும் அது குறிக்கும். 2 பேரும் அவர்களுக்கு இந்த தண்டனை இங்கே கொடுக்கப்படுகின்றது என்பதாக சொன்னார்கள். இன்னொரு மனிதரை நான் பார்த்தேன். ஒரு பெரிய விறகு சுமையை தூக்கி கொண்டு வருகின்றான், தூக்கி இருக்கிறான். அவனால தூக்க முடியல, அது தூக்கி வச்சா கீழே பொத்துன்னு விழுகிறான். தூக்க சொல்லி அவனுக்கு நிர்பந்திக்கப்படுகின்றது. அந்த விறகு சுமையை தூக்குறான், அவனால் தூக்க முடியல, திரும்ப கீழே விழுகிறான். திரும்ப தூக்க சொல்லப்படுகின்றது, தூக்குறான், கீழே விழுகிறான், தூக்குறான், கீழே விழுகிறான். இப்படியே அந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது. இவன் யார், இவர்கள் யார் என்பதா சில மனிதர்கள் இப்படி செஞ்சு தண்டனை இருக்குது. அவர்கள் யார் என்பதாக நான் கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் மனிதர்களுடைய அமானிதங்களை நிறைவேற்றாதவர்கள். உலகத்திலே சில அமானிதமான பொருள்கள் கொடுத்திருப்பாங்க, அதை நிறைவேற்றாம இவரே சாப்பிட்டுறது, பூராத்தையும் அடுத்தவன் பொருளை சாப்பிடுறது. இவரு அமானிதம் அப்படிங்கிறதுக்கு பல கருத்து இருக்குது. ஒன்னு பொருள் அமானிதம், அதே மாதிரி சொல் செயல் ஆகியவற்றிலும் அமானிதம் இருக்கின்றன. அமானிதத்தை பத்தி நிறைய விளக்கங்கள் சொல்லி இருக்கிறோம். நிறைய பல தடவை பல ஹதீஸ்களின் மூலமாக தஃசீர்களை நிறைய சொல்லி. அந்த அமானிதத்தை நிறைவேற்றாதவர்கள், சுருக்கமாக அதை வச்சுக்கணும். அதுல இருந்து நிறைய விளக்கங்களை இங்க எடுத்துக்கலாம். அதை நிறைவேற்றாதவர்களுக்கு இந்த தண்டனை. சரி, இன்னொரு கூட்டத்தை நான் பார்த்தேன். அந்த மனிதர்கள், அவர்கள் ஒருவர் என்ன செய்கின்றார்கள் சொன்னா, ஒரு சின்ன துவாரம் இருக்கின்றது. ஒரு கல்லுல, ஒரு பாறையில, ஒரு பாறை கல்லில சின்ன துவாரம் ஒன்று இருக்கின்றது, ஓட்டை ஒன்று இருக்குது. அந்த சின்ன துவாரத்திற்குள்ளே ஒரு பெரிய மாடு, பெரிய காளை மாடு ஒன்று அதற்குள்ளே நுழைவதற்கு முயற்சிக்கின்றது. அதை உள்ளே நுழைய வைக்க முயற்சிக்கின்றார்கள். ஆனால் அது நுழைய மாட்டேங்குது, நுழைய முடியல. ரொம்ப சிரமப்பட்டு அந்த காளை மாட்டை அதற்குள்ளே நுழைய வைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த மனிதனால் அது செய்ய முடியல. நுழைய வைக்க சொல்லுகின்றார்கள் அங்க இருக்கிறவங்க, அதாவது மலக்குகள்.
அவனால அதை நுழைய வைக்க முடியல. அப்ப இந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றது. நுழைய வைக்க சொல்றாங்க, நுழைய வைக்க முடியல, அதனால தண்டனை கொடுக்கப்படுகின்றது. என்னன்னு விளங்குதா? அதாவது இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அதுக்கு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வை போன்று ஒரு உயிர் பொருளை படைத்தால், உயிர் பொருளை படைத்தால் அப்படின்னு சொன்னா, அதாவது சிலைகளை செதுக்கினால், வடிவங்களை செதுக்கினால், உண்டாக்கினால், போட்டோவை உண்டாக்கினால், போட்டோ எடுக்கிறது ஹராம் அப்படின்னு சொல்றோம். போட்டோ எடுக்கிறது, போட்டோ வச்சுக்கிறது, அது கேமராவின் மூலமாக இருந்தாலும் சரி, வேறு கையின் மூலமாக அது வரைஞ்சாலும் சரி, எல்லாமே ஹராம். இப்படி சூரத்துகளை, உருவப்படங்களை வரையக்கூடியவன், உருவங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு மனிதன், அது கல்லினால் செதுக்கினாலும் சரி, பேப்பர்ல எழுதினாலும் சரி, வேறு பொருள்களால் அதை செய்தாலும் சரி, எல்லாம் உருவம் செய்யறதா. இந்த உருவம் செய்யக்கூடிய மனிதனுக்கு கியாமத்து நாளிலே அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான்னு கேட்டா, பல விதமான தண்டனை இருக்கு. அதுல ஒரு தண்டனை ஹதீஸ்ல இப்படி சொல்லப்படுகின்றது, 2 கோதுமையை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். கோதுமை இருக்கு பாருங்க, அந்த கோதுமை 2 கோதுமையை கொடுத்து, இந்த 2 கோதுமையை நீ முடிச்சு போடு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். கோதுமை போய் எப்படிங்க முடிச்சு போடுறது? நூலு தான், கயிறு தான் முடிச்சு போடலாம். கோதுமையை எப்படி முடிச்சு போடுறது? கோதுமையை முடிச்சு போடு அப்படின்னு சொல்லுவான். இவரால் முடிச்சு போட முடியாது. முடியாதுல்ல, கோதுமை முடிச்சு போட முடியாது. முடியாத ஒரு காரியத்தை நீ என் உலகத்துல செஞ்ச அப்படின்னு கேட்பான். அதாவது நான் செய்ய வேண்டிய காரியத்தை, நான் செய்து கொண்டிருந்த காரியத்தை நீ ஏன் செஞ்ச? காலிக், படைக்கக்கூடியவன், உருவத்தை உண்டாக்கக்கூடியவன் அப்படிங்கிறது. முசவ்விர், அல் முசவ்விர் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலாவுக்கு பேர். அஸ்மாஉல் ஹுஸ்னாவுல அல் முசவ்விர், அல் காலிக் அப்படிங்கிறதா. அல் காலிக், அல் பாரி, அல் முசவ்விர், அல் பதி என்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பேர். உருவங்களை உண்டாக்கக்கூடியவன், எப்படியெல்லாம் உண்டாக்க வேண்டும் அப்படியெல்லாம் அற்புதமாக உண்டாக்கக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பேராக இருக்கக்கூடிய அந்த முசவ்விர் என்பதை நீ உண்டாக்கி உனக்கு வச்சுக்கிட்ட. நீ வச்சுக்கலாமா? நான் எனக்கு அல்லாஹ்னு பேர் வச்சுக்கலாமா? அல்லாஹ்னு எனக்கு பேர் வச்சுக்கலாமா? வைக்க கூடாது. அதே மாதிரி ரஹ்மான் அப்படின்னு பேர் வச்சுக்கலாமா? எனக்கு அப்துல் ரஹ்மான் பேர் வச்சுக்கலாம், ரஹ்மான் பேர் வைக்க கூடாது. ஹராமாச்சு. ரஹ்மானாக நான் ஆக முடியாது. அப்துல் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடிமையாக இருக்கலாம், ரஹ்மானாக நான் ஆக முடியாது. முசவிராக ஆகலாமானா? முசவிராக ஆகக்கூடாது, ஆக முடியாது. உருவம் அமைக்கக்கூடியவனாக ஆக முடியாது. அந்த உருவம் அமைத்தல், ஏன்னா சில பேரு, நிறைய பேரை பார்க்கிறோம் இப்ப எல்லாம் அதை சொல்ல முடியாமலே ஆகி போய்விட்ட ஒரு கால சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. எல்லா மனிதர்களும், படிச்சவங்க படிக்காதவங்க, ஓதுனவங்க எல்லாமே போட்டோ போடுறாங்க, எல்லாருமே உருவப்படங்களை போடுறாங்க. பத்திரிகைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா அஜித்குமார் போட்டோவும் தான் வருது. எல்லா அஜித்குமார்களும் போட்டோ. ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால அஜித்குமாருடைய போட்டோ பத்திரிகையில பார்க்கவே முடியாது. எங்க அஜித் இருந்தாங்க, நான் அடிக்கடி சொல்றது அமானி அஜித் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய ஒரு போட்டோவும் கூட கிடையாது. ஒரே ஒருத்தர் ஒரு போட்டோ வச்சிருந்தாரு. இது எப்படி இங்க கிடைச்சுன்னு கேட்டேன். ஹஜ்ஜுக்கு போகும்போது ஹஜ்ஜுக்காக பாஸ்போர்ட்டுக்கு போட்டோ எடுத்தாங்க. அந்த போட்டோ யாரோ எப்படி காப்பி அடிச்சுட்டு போய் ஒரு பத்திரிகையில போட்டு விட்டாரு ஒருத்தர். அந்த பத்திரிகை இருந்து கட்டிங் பண்ணி நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. அஜித்துடைய ஒரு போட்டோ கூட பார்க்க முடியாது. எங்கேயாவது மேடைகள்ல காகித மில்லத்தில் இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து அவங்க கூட்டங்கள்ல பேசுவாங்க. போட்டோ எடுக்கக்கூடிய நேரத்தில் காகித மில்ல மட்டும்தான் உழுவாரு, இவர் உழுவ மாட்டார். துணியை வச்சு மறைச்சிக்குவாங்க, இல்லாட்டி திரும்பிக்குவாங்க. அவங்க போட்டோவே கிடைக்காது. அப்படிலாம் இருந்தாங்க. எந்த அஜித்மார்கள் சொல்லிட்டு இப்ப எத்தனையோ உஸ்தாத்மார்கள், ஆலிம்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாங்க. யாருடைய போட்டோவும் பார்த்திருக்கீங்களா நீங்க? ஒரு சிலர் இருக்கலாம், அதாவது இந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு போகும்போது அந்த இதுல பிடிச்ச போட்டோக்கள் ஏதாச்சும் இருக்கலாமே தவிர, இப்ப பரவலாக எல்லா அஜித்மாருடைய போட்டோவும் எங்க வருது? பத்திரிகையில வருது. ஒரு கட்டுரை எழுதுறாரு, அதுக்கு ஒரு போட்டோ போடுறாரு. போட்டோ எல்லாம் வர்றதே கிடையாது. போட்டோ அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னா, என்னங்க இது இப்படி சொல்றீங்க? போட்டோ போடுறது ஆச்சரியமா இருந்த காலத்தை போய் போட்டோ போடலன்னா ஆச்சரியமா இருக்கு. இப்போ அவ்வளவு பெரிய வித்தியாசம். அதனால உருவப்படம் வரையக்கூடிய மனிதனுக்கு தண்டனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லுகின்றார்கள். ஒரு பெரிய சுமையை தூக்குறான், ஒரு சின்ன துவாரத்துக்குள்ள ஒரு பெரிய மாட்டை நுழைய வைக்க சொல்றாங்க, முடியல. அதனால அவன் அதே போல ஒரு வார்த்தை, அவன் கடுமையான வார்த்தையை சொல்லி இருக்கின்றான். அது அல்லாஹ் தஆலாவுடைய திருப்திக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லுகின்றான். அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு கவலைப்படக்கூடிய மனிதனாக இருந்தால் அவனுக்கு இந்த தண்டனை.
அந்த கடுமையான வார்த்தையின் காரணமாக ஏற்படக்கூடிய தண்டனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே அல்லாஹ் தஆலா காண்பிக்கின்றார். அடுத்ததாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நான் ஒரு இடத்திற்கு வந்தேன். அந்த இடத்துல வந்த உடனே ஒரு அருமையான வாடை, இனிமையான வாடை, நறுமணம் வீசியது. குளிர்ச்சியான ஒரு காற்று வீசியது. கஸ்தூரியினுடைய வாடை வீசியது. ஒரு அழகான சத்தத்தை கேட்டேன். இது என்ன வாடை, இந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்குது, என்ன சத்தம், இனிமையான சத்தமா இருக்கு அப்படின்னு கேட்டேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதுதான் சொர்க்கத்தினுடைய வாடை, சொர்க்கத்தினுடைய சத்தம் என்று சொல்லி அந்த சப்தத்தை உற்று கேட்டார்கள். அந்த சொர்க்கத்தில் இருந்து ஒரு சப்தம் வருகின்றது. எப்படி வருகின்றது? சொர்க்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது, என்னுடைய ரப்பே, எனக்கு எதை நீ வாக்களித்தாயோ அதை நீ எனக்கு வழங்குவாயாக. அதாவது நல்லடியார்களை உனக்கு வழங்குகின்றேன், உனக்கு நான் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான், வாக்களித்திருக்கிறான் சொர்க்கத்திற்கு. என்னுடைய நல்லடியார்கள் எல்லாம் உன்னிடத்தில் வந்து சேர்வார்கள், அவர்கள் மூலமாக நீ கண் குளிர்ச்சி அடைவாய் என்று சொர்க்கத்திற்கு அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்திருக்கின்றான். என்னுடைய சொல்லை கேட்காத வம்பர்கள் எல்லாம் உன்னிடத்தில் வந்து சேர்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா நரகத்திற்கு சொல்லி வைத்திருக்கின்றான். சொர்க்கமும் நரகமும் அந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. நீ வாக்களித்தாய் அல்லவா, அதை எனக்கு நீ கொடு, என்னிடத்தில் ஏராளமான ஞாபகத்துகள் இருக்கின்றன என்று தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஞாபகத்துகளை எல்லாம் அந்த சொர்க்கம் சொல்லி காட்டுகின்றது. ஆகவே நீ வாக்களித்த அந்த மனிதர்களை எனக்கு நீ அனுப்புவாயாக என்று சொர்க்கம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. இப்போ கேட்டுக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் தயாராகின்றோமோ அந்த போய் சேர்ந்துருவாங்க அந்த இடத்துல. அதே மாதிரி நரகத்தை ஒரு இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு போனாங்க. ஒரே துர்வாடை வீசியது, கடுமையான நாட்டம் உடையதாக இருந்தது. ஒரு விதமான பயங்கரமான சப்தம் கேட்டது. இது என்ன என்று கேட்டார்கள். இது நரகத்தினுடைய சப்தம், நரகத்தினுடைய வாடை என்பதாக சொல்லி அந்த நரகம் சொல்லக்கூடிய, யாரெல்லாம் எனக்கு நீ வாக்களித்தாயே அதை நீ எனக்கு கொடுப்பாயாக. யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்காமல் அல்லாஹ்வுடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தவர்களாக இருக்கின்றார்கள் உலகத்தில், அவர்களை எல்லாம் உனக்கு தருவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான், அவர்களை எனக்கு வழங்குவாயாக என்று அந்த நரகம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றது. இப்படி சில நிகழ்ச்சிகளை நான் பார்த்தேன். சில மனிதர்களை பார்த்தேன். அடுத்து சொல்லுகிறார், இன்னும் சில மனிதர்களை பார்த்தேன். அவர்கள் முதல்ல சொன்ன மாதிரியே நல்ல இனிமையான இறைச்சி, வேக வைக்கப்பட்ட அழகான நறுமணம் உள்ள இறைச்சி ஒரு பகுதியில் இருக்கின்றது. அந்த பகுதியில் அந்த இறைச்சி நிறைய இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு ஆளும் கூட இல்ல, அது அப்படியே இருக்குது, யாருமே சாப்பிடல, அது ஆளே இல்ல அந்த இடத்துல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வேக வைக்கப்படாத நாற்றம் எடுத்த இறைச்சி இந்த பக்கம் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இத ஒருத்தருமே எடுக்கிறதே இல்லை. இது என்ன அப்படின்னு கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இது உலகத்தில் இருக்கும் பொழுது ஹலாலான இனிமையான பொருள் இருக்க ஹராமான பொருளை தேடி சாப்பிட்டவர்கள் தான் இவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா பதில் சொன்னார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஹலாலான பொருள் தேடுவதற்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது, வசதி இருக்குது, அதுக்குரிய வாய்ப்புகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இருந்த ஹராமான பொருளின் பக்கம் போறது, ஹராமான பொருளை தேடி போறது, இப்படி செய்தால் அவர்களுக்கு இந்த தண்டனை என்பதால். இதெல்லாம் ஒரு சின்ன நிகழ்ச்சி, சின்ன எடுத்துக்காட்டு, இது அவ்வளவுதான். அதுக்கு பின்னால கியாமத் நாள்ல கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு ஃபைசலா செய்யப்பட்ட பின்னால் என்ன தண்டனை என்பது அவர்களுக்கு தீர்ப்பளிக்கப்படும். இப்படியெல்லாம் குற்றங்கள் செய்தவர்களுக்கு என்னென்ன தண்டனைகள் உண்டு என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சில நிகழ்வுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டினான் என்பது என்னுடைய பொருளாகும். சரி, இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க. இந்த நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக தொடராக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்ல பார்த்தாங்க. ஆனா அது ஹதீஸ்ல எப்படி சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், மேராஜுக்கு போய்விட்டு வந்த பின்னால அன்னைக்கு காலையில பல நிகழ்ச்சிகள் நடந்ததெல்லாம் சொல்லுவோம். இப்போ நடந்த பின்னால ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க பார்க்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறதுக்காக வேண்டி போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போயிட்டு வந்ததாக கேள்விப்பட்டோம், சொன்னாங்க. அதை நாங்க ஒப்புக்கொள்றோம், ஏற்றுக்கொள்ளுகின்றோம், வந்து போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டு இருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், தங்க ஏன் அழுகுறீங்க, என்ன காரணம், என்ன காரணம்னு சொன்னீங்கன்னு சொன்னா நானும் சேர்ந்து அழுகுறேன் அப்படின்னாங்க. நீங்க அழுகுறீங்க, ஏதாச்சும் காரணம் சொல்லுங்க, காரணம் வச்சா நானும் அழுகுறேன் அப்படின்னா.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இரவு நான் மேராஜுக்கு சென்ற நேரத்தில் சில நிகழ்ச்சிகளை, சில பெண்மணிகள், தனியாக பெண்களுக்கு மட்டும் சொல்லுகின்றார், பெண்மணிகளுடைய நிகழ்ச்சிகளை பார்த்தேன். அந்த பெண்மணிகள் அவர்களுடைய நிலைகளை நான் நினைத்து அழுது கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். யார சொல்ல அதை நான் தெரிஞ்சுக்கலாமா, நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணை நான் பார்த்தேன். ஒரு பெண் அப்படின்னு சொன்னா அந்த குற்றம் செய்த பெண்களுக்கு அந்த தண்டனை அப்படிங்கிறதுல ஒரு பெண்ணை குறிப்பிடுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண்ணை பார்த்தேன், அவளுடைய தலை முடியின் மூலமாக அவள் தொங்கவிடப்பட்டிருக்கின்றாள். தலை முடியை பிடிச்சு கட்டி நரகத்தில் தொங்கவிடப்பட்டிருக்குது. அந்த பெண் தொங்கவிடப்பட்டிருக்கின்றார். கீழே நெருப்பு, நரக நெருப்பு எரிஞ்சு கொண்டிருக்குது. அந்த நரக நெருப்பினுடைய சூட்டின் காரணமாக அவருடைய தலையில் உள்ள மூளை இருக்கு இல்லையா, அது கொதித்து வழிந்து கொண்டு இருக்கின்றது. வழிந்து கொண்டு இருக்கின்றது. தலையில் இருக்கக்கூடிய மூளை கொதிச்சு வழிஞ்சுகிட்டு இருக்குது. அதாவது அது கொதிக்கு, சட்டியில எப்படி சால்னா கொதிக்குது அது மாதிரி கொதிச்சு அது வழிஞ்சுக்கிட்டே இருக்கு, உள்ள கொதிச்சுக்கிட்டே இருக்கு, வழிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு தண்டனை அந்த பெண்ணுக்கு. முடிய பிடிச்சு ஒரு சங்கிலியில கட்டி இருக்கு, மேல தொங்கிக்கிட்டு இருக்கிறான். யார சொல்லலாம், அந்த பெண் என்ன குற்றம் செய்தவள் அப்படின்னு கேட்டேன். அவள் உலகத்தில் இருக்கும் பொழுது ஆண்களுக்கு முன்னாலே தன்னுடைய தலையை மறைக்காமல் இருந்தால் என்பதா பதில் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பயங்கரமான நிலை. ஆனா சர்வசாதாரணமாக தலையை மறைக்காம இருக்கக்கூடிய முஸ்லிமான பொம்பளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம பார்க்க. அப்படி இருந்துகிட்டு அதெல்லாம் அந்த காலத்துல, இப்ப நாகரிகமான காலத்துல அப்படி எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டு. ஆம்பளைங்க மட்டும் அப்படி போலாமா, நாங்க மட்டும் போக கூடாதா அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. அதுல ஆணுக்கு பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துல பேசக்கூடிய நேரத்துல தலையை மூடிக்கிட்டு போகணும்னு சொல்றீங்களா, இதெல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. சரி, இப்ப பைத்தியகாரன் யாரு அப்படின்னு கியாமத்து நாள்ல போனா தெரிஞ்சு போயிடும், சொல்றவங்களா கேட்கிறவங்களா அப்படின்ட்டு. லா துவத்தி ஷாரஹா மினர் ரிஜால், ஆண்களுக்கு தங்களுடைய தலைமுடியை மறைக்காமல் இருந்த பெண்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனைக்குரியவர்களை சொன்னார்கள். ஏன்னா அதுக்கு நீண்ட விளக்கங்கள் நிறைய இருக்குது. ஆக தலைமுடி மறைக்கப்பட வேண்டும். தலைமுடி மறைக்க முழுசா முக்காடு இருக்கணும், அதாவது பர்தா இருக்கணும், ஹிஜாப் இருக்கணும். அதே நேரத்தில் தலைமுடி அந்நிய ஆண்கள் பார்க்காதவர், அந்நிய ஆண்களிடத்தில் காட்டாதவர் தலைமுடியை மறைத்திருக்கணும். அதனால தொழும் பொழுது பெண்கள் தொழுகிறாங்கன்னு வச்சுங்க, தலைமுடி கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, தொழுக கூடாது. தலைமுடி ஃபுல்லா மறைச்சிருக்கணும். ஏன்னா தலைமுடியும் அவுரத்தை சேர்ந்தது. யாராவது ஒரு பொம்பளை சொல்றான்னு வச்சுங்க, வெளியே போறாங்க, தலை திறந்துகிட்டு போறாங்க, எத்தனையோ பேர் போறாங்க தலையில துணி இல்லாம முடிய அலங்காரம் பண்ணிக்கிட்டு போறாங்க மற்றவங்க மாதிரி. மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறது தானே இவங்களுக்கு சட்டமும் தெரியாது, ஒன்னும் தெரியாது, சொல்றது கேட்கறதும் இல்ல. இந்த மாதிரி சொல்லக்கூடிய மஜ்லிஸுக்கு வர்றதும் கிடையாது. அப்படி எல்லாம் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப அந்த சொல்லக்கூடிய பெண்கள் அப்படி இருக்காங்கன்னு வச்சுங்க, அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்காது, முடியாது, தலையெல்லாம் மூடிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தொழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால், அந்த பெண் தலையை திறந்து கொண்டு தொழுதால், முடி தெரியக்கூடிய அமைப்புல தொழுக கூடாது. அதுக்கு என்ன சட்டம் சொல்லுவாங்க அந்த பொம்பளை? அப்ப தொழுகைக்கும் அந்த மாதிரி நீங்க சொல்ற சட்டங்கள்லாம் செல்லாது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. தொழுகை செல்லாதுன்னு நம்ம சொன்னா நீங்க சொல்ற சட்டம் செல்லாது அப்படின்னு நம்மள்ட்ட பார்த்து சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம். குறிப்பாக கணவன்மார்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை இப்படி கண்காணிக்க வேண்டும். தலையை திறந்துகிட்டு முடிய திறந்த வகையில வெளியே போறது அந்நிய ஆடவர்களுக்கு காட்டக்கூடிய நிலையில இருக்கிறதுல பெண்களுக்கு மட்டுமல்ல கணவன்மார்களுக்கும் பங்கு உண்டு. இவங்க அதை கண்டிக்கல அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு அந்த தண்டனை ஏற்படும், குற்றத்திற்குரியவர்களாக ஆவார்கள். இரண்டாவது, ஒரு பெண்ணை நான் பார்த்தேன் சொன்னாங்க, இம்ராத்துன் முஅல்லகத்துன் பிலிசானிஹா வ யுஸப்புல் ஹமீம் தூதி ஜௌஜஹா பிலிசானிஹா. ஒரு பெண் அவருடைய நாக்கின் மூலமாக அவர் கட்டப்பட்டு இருக்கின்றாள். முதல்ல முடிய பிடிச்சு கட்டி வச்சிருந்தான், இப்ப நாக்க பிடிச்சு இழுத்து அந்த நாக்க பிடிச்சு அப்படி தொங்க ஒரு இதுல போட்டு கட்டி தொங்க விட்டுட்டு இருக்கிறோம் அல்லாஹ் தஆலா. அந்த பெண் அவளுக்கு நரகத்தினுடைய நெருப்பினால் சூடு காட்டப்பட்ட தண்ணீர், மாஉன் ஹமீம் என்று குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். மாஉன் ஹமீம் என்று சொன்னால் கடுமையாக கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணி, நீர் கடுமையாக கொதிக்க வைக்கப்பட்டது. அதுக்கு மேல இனிமேல் கொதிக்க வைக்கவே முடியாது, அதுக்கு மேல இனி சூடு காட்டவே முடியாது, அப்படிப்பட்ட தண்ணி. அதுக்கு பேர் ஹமீம்னு சொன்னோம். அந்த தண்ணி அவளுக்கு ஊத்தப்படுகின்றது, கொடுக்கப்படுகின்றது. சரி, இந்த பெண் யார் அப்படின்னு கேட்கப்பட்டது.
கேட்டேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவள் தன்னுடைய நாவின் மூலமாக தன்னுடைய கணவனுக்கு தொந்தரவு கொடுத்தவள், துன்புறுத்தியவள். கணவனை நாவின் மூலமாக பேசுகின்றவள், கணவனை கண்டபடி பேசுறவள் அந்த பெண் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெண்கள் தங்களுடைய நாக்கை உபயோகிக்கக்கூடிய விஷயத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதில் குறிப்பாக கணவனுடைய விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இம்ராத்துன் முஅல்லகத்துன் ரிஜ்லாஹா இலா சதீஹா வ யதாஹா இலா நாசியத்திஹா. ஒரு பெண் அவருடைய இரண்டு கால்களும் அவளுடைய மார்பகத்தின் பக்கமாக கட்டப்பட்டு இருக்கின்றது. ரெண்டு கைகளும் முன்னெற்றி முடியில் அவளுடைய ரெண்டு கைகளும் கட்டப்பட்டு இருக்கின்றன. அது எப்படி அப்படிங்கறதெல்லாம் நம்ம கற்பனை செஞ்சு பார்த்துக்கணும். காலை எடுத்து மார்பகத்தில் கட்டப்பட்டிருக்குது, ரெண்டு கையும் இந்த முன் பக்கத்தில் உள்ள அந்த முடியின் மூலம் முடியில சேர்த்து கட்டப்பட்டிருக்குது. வகத் சுல்லித அலைஹல் ஹய்யாத் வல் அகாரிப். இவளுக்கு தேளு பாம்பு ஆகியவற்றை கொண்டு இவள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றாள். நிறைய பாம்பு தேள் எல்லாம் இவளை கடிச்சு துன்புறுத்திக்கிட்டு இருக்குது. பாம்பு தேள் அப்படின்னு சொன்னா உலகத்தில் உள்ளதை போல அல்ல. ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த பாம்பு இருக்குதே, அந்த பாம்பினுடைய ஒரு துளி விஷம், அதனுடைய விஷத்துல ஒரு துளி இந்த பூமியிலே விழுந்தால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த பயிர் பச்சையும் விளையாது, எல்லாமே கரிஞ்சு போயிடும். எப்படி அங்க இதுல ஜப்பான்ல குண்டு போட்டான், ஹிரோஷிமாவில் குண்டு போட்டான், குண்டு போ எவ்வளவு நாளாச்சு, இன்னும் கூட சில புல்லு முடையாத இடங்கள்லாம் இருக்கின்றன பல ஆண்டுகளுக்கு பின்னால். இதே போல அந்த ஒரே ஒரு துளி விஷம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பூண்டுகளையும் எல்லா புட்பூண்டுகளையும் கரிச்சிடும். அதுக்கு பின்னால புல்ல விளையாது, செடியை முளையாது. அப்படிப்பட்ட விஷம். அந்த மாதிரி பாம்புகள்லாம் அவளை கடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த பெண் யார் அப்படின்னு கேட்கப்பட்டது. கேட்டேன். இந்த பெண் குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய நிலையிலே அப்படியே இருந்தவள். கடமையான குளிப்பை குளித்து சுத்தமாகாதவள். லா தன்லுஃபு மினல் ஜனாபா வல் ஹைத். அந்த பெண் பெருந்தொடக்கோ அல்லது ஹைதோ நிபாசோ ஏற்பட்ட நேரத்திலே குளிச்சு சுத்தமாக இல்லாதவள் அவள். அதே மாதிரி குளிக்கிறது சுத்தமா இருக்கிறது அப்படின்னா எதுக்காக வேண்டி? தொழுகைக்காக வேண்டி தான் இந்த சுத்தங்கள்லாம் தேவை, தொழுகைக்காக வேண்டி. அப்ப இவள் சுத்தமாகாததின் காரணமாக தொழுகையை பரிகாசம் செய்கின்றாள் என்பதாக பொருளாகும். இன்னொரு பெண்ணை பார்த்தேன். இம்ராத்துன் முஅல்லகத்துன் பிஸதியிஹா. அவளுடைய மார்பகத்தின் மூலமாக மார்பகத்தை கொண்டு அவள் கட்டப்பட்டு இருக்கின்றாள். அவளுடைய கையை காலெல்லாம் கட்டப்பட்டு இருக்கின்றது. இவள் யார் என்பதாக கேட்டேன். சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவள் தன்னுடைய கணவனுடைய படுக்கையை நாசமாக்கியவள் என்பதால். கணவனுடைய படுக்கையை நாசமாக்கியவள் அப்படின்னு சொன்னா கணவனை விட்டுட்டு வேற ஒரு ஆணுடன் தொடர்பு கொண்டவள் அப்படின்னு. இந்த படுக்கையை விட்டுட்டு வேற படுக்கைக்கு போயிட்டான்னு அர்த்தம். முன்னாலே வந்து சேர்ந்தது. இன்னொரு பெண் அஞ்சாவதாக, இம்ராத்துன் ரஅசுஹா ரஅசு ஹின்ஸீர் வ பத்னுஹா பத்னு ஹிமார் அலைஹா அல்ஃப் அல்ஃப் லவ்னின் மினல் அதாப். ஒரு பெண், அவருடைய தலை பன்றியுடைய தலை போன்று இருக்கின்றது. அவருடைய உடல் எல்லாம் கழுதையினுடைய உடலை போன்று இருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான தண்டனைகள் வேதனைகள் அவளை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆயிரக்கணக்கான அல்ஃப் அல்ஃப் அதாப், ஆயிரக்கணக்கான வேதனைகள் அவள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றாள். இவள் யார் என்று கேட்டேன். நம்மாமா கதாபா, கோள் சொல்லக்கூடியவள், பொய் சொல்லக்கூடியவள். இந்த கோள் சொல்றது பொய் சொல்றது சர்வசாதாரணமாக எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்குது. அது குறிப்பாக பெண்களிடத்தில் இருக்கு. கோள் சொல்லக்கூடியவள், பொய் சொல்லக்கூடியவள். ஆறாவது ஒரு பெண், அவளுடைய உருவம் நாயினுடைய உருவத்தில் இருக்கின்றது. நாயினுடைய வடிவத்தில் அவள் இருக்கின்றாள். நரகத்தினுடைய அந்த நெருப்பு அவருடைய வாய் வழியாக வருகின்றது, அவருடைய பின்பக்கமாக வருகின்றது. அதாவது வாய் வழியாக உள்ளே போட்டு பின்பக்கமாக அந்த நெருப்பு வெளியே அது வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. மலக்குகள் நெருப்பினாலான சம்மட்டியால் அவளுடைய தலையை அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பெண் யார் என்று கேட்டேன். மன்னானா ஹஸ்ஸாதா. இவள் சொல்லி காட்டக்கூடியவள், தான் செய்த உபகாரத்தை சொல்லி காட்டக்கூடியவள். யாருக்கு? கணவனுக்கு. எங்க வீட்டுல இருந்து நான் கொண்டு வந்தேன்,
எங்க அத்தா அதை கொடுத்தாரு, எங்க வாப்பா எப்படி கொடுத்தாரு, எங்க அம்மா கொடுத்தாங்க, எங்க வீட்டு டப்பா இது, எங்க வீட்டு கோலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி காட்டுவா. ஒரே ஒரு டம்ளர் கொண்டு வந்திருப்பாங்க, எங்க டம்ளர் பாத்தீங்களா இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 100 டம்ளர் வாங்கி கொடுத்திருப்பான் இடையில, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அங்க வாப்பா போட்ட வலைய பாத்தீங்களா அப்படியே கிடக்கு, நீங்க வாங்கி போட்டதால நசுங்கி போச்சு அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பா. மண்ணானா, அதனாலதான் அந்த மண்ணானாவை கல்யாணமே செய்யக்கூடாதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஹதீஸ் சொல்லப்படுகின்றது, லா தஸவ்வஜு சபஅன் மினன் நிஸா, 7 விதமான பொம்பளைங்களை கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹன்னானா, அது வாசகமே ஹன்னானா, அன்னானா, மன்னானா, கண்ணானா, என்னன்னா கண்ணானா, ஹத்தாக்கா, ஷத்தாக்கா, பர்ராக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹன்னானா அப்படின்னு சொன்னா அடுத்த இன்னொரு திருமணத்தின் மூலமாக அடுத்தவருக்கு குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த பெண், அவளை நீ திருமணம் செய்து கொள்ளாது. செய்து கொள்ளக்கூடாது ஹராம் அர்த்தம் அல்ல, அதனால சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால இது பூராவே அப்படித்தான். அண்ணானா அப்படின்னு சொன்னா முணங்கிக்கிட்டே இருப்பா எப்ப பார்த்தாலும். சில பொம்பளை இருக்கிறாங்க, ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா என்ன சொல்ற, ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு முணங்கிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா முனங்கள் ஏற்படும். அது உள்ள திட்டிகிட்டே இருப்பா, ஆனா வெளியே தெரியாது. அதுக்கு பேர் அண்ணானா. மண்ணானா அப்படின்னு சொன்னா தன்னுடைய வீட்டுல உள்ளதெல்லாம் தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பா. எங்க வீட்டு இருந்தா அது கொண்டு வந்தேன், இது கொண்டு வந்தேன், எப்ப பார்த்தாலும் அதுதான் சொல்லிக்கிட்டே இருப்பான். கண்ணானா அப்படின்னு சொன்னா அவன் நீங்க தமிழ்ல விளங்காதீங்க, இது அரபி வார்த்தை. கண்ணானா மூக்கானா அப்படின்னு விளங்கிறாங்க. எங்க வாப்பா இருக்காரு, அவரு எப்படிப்பட்டவர் தெரியுமா, எங்க அண்ணன் இருக்காரு, அவர் எப்படி, எங்க சாச்சா, எங்க பெரியப்பா, அவர்லாம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி தான் குடும்பத்தில் உள்ள ஆளுகளா, எங்க அம்மா அப்பா அவரு இவரு அப்படின்னு சொல்லி தான் குடும்பத்தில் உள்ள பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பான். இங்க வீட்டுல கணவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவருக்கு பெரிய புகழ் மாலை சூட்டப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, அதை பத்தில ஒரு பேச்சும் கூட இருக்காது. அவங்க வீட்டுல இருக்கிற ஆளுகளை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பா. கண்ணான் அதை பாரு, இதை பாரு, அப்படி பாரு, அவங்கள பாரு, இவங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஹத்தாகா அப்படின்னு சொன்னா எல்லா ஆம்பளையும் பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்வையை கட்டுப்படுத்த மாட்டாள் அவள், பார்வையை கட்டுப்படுத்த மாட்டாள். ஷத்தாகா அதிகமாக பேசக்கூடியவள். இதெல்லாம் ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தைகள் நிறைய வருது. அது மாதிரி அதிகமாக பேசுகின்றவள், எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பா. பேசலன்னா அடுத்த வீட்டுக்காரையை கூப்பிட்டு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கு. எனக்கு தூக்கம் வருதுமா, இல்ல கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடு அப்படின்ட்டு. சரி அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா வேற யாராவது வருவாங்க, அவங்களுக்கு சரி ஆள் வந்துருச்சு நீ போ அப்படின்ட்டு அனுப்பி விட்டு இன்னொரு ஆளை குறைச்சு பேசிக்கிட்டே இருப்போம் எப்ப பார்த்தாலும். ஹத்தா ஷத்தாகா. பர்ராகா, எப்ப பார்த்தாலும் அவருடைய உடைகள் டிரெஸ் நல்லா இருக்கணும். புடவை சட்டை இருக்கு, அது இருக்கு, பின்னு இன்னும் ஹேர் பின்னு, அது இது பவுடர் எல்லாம் எப்ப பார்த்தாலும் ட்ரெஸ் பண்றது, மேக்கப் பண்றது, அது பண்றது, இது பண்றது, வேலை எந்த வேலையும் இருக்காது. எல்லா 24 மணி நேரம் தூங்குற நேரம் போக மீதி நேரங்கள்ல பூரா டிரெஸ்ஸிங்ல தான் இருக்கும். பர்ராகா, தன்னை அதாவது அலங்காரமாக காட்டிக் கொள்ளக்கூடியவள். மேல் மினுக்கி அப்படின்னு சொல்றாங்களா, மேல் மினுக்கி. பொய்யார கொண்டையிலே தாளம்போம் உள்ளே இருக்குது ஈரும் வேணாம் அப்படின்னு சொல்லி பாட்டு படிச்சோம் அந்த காலத்துல. என்ன, பெண்களை நம்பாதே கண்களை பெண்களை நம்பாதே அப்படின்னு பாட்டு படிச்ச ஆளை திட்டுறான். இப்போ முதல்ல பாட்டு படிச்சான் அப்படியே அந்த காலத்துல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால. பெண்களை நம்பாதே கண்களை பெண்களை நம்பாதே, என்னமோ அந்த பாட்டு, அது அந்த பாட்டு எழுதினாலே சரியில்லை அப்படின்னு சொல்லி இப்ப சொல்றான் பாட்டு எழுதுறோம். அது பொம்பளைங்கள்லாம் இப்ப அந்த ஆளை திட்டுறாங்க. இந்த மாதிரி பாட்டு எழுதிட்டு போயிட்டோம், எப்படி எழுதுறது, பெண்களை நம்பாதே கண்கள் நம்பாதே அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த மாதிரி மன்னானா ஹஸ்ஸாதா, அந்த பெண் சொல்லி காட்டக்கூடியவள். அதே போல பொறாமை கொள்ளக்கூடிய, அடுத்தவர் மீது பொறாமை கொள்ளக்கூடிய பெண். இந்த 6 வகையான பெண்களை நான் பார்த்தேன், அவர்களுடைய வேதனையை கண்டு நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதாக மற்றொரு அறிவிப்பு சொல்லப்படுகிறது. இது மாதிரி பல அறிவிப்புகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்த பிறகு பல தடவை சொல்லி இருக்கிறாங்க. ரஅய்து லைலத்தன் உஸ்ரிய பி அப்படிங்கிற ஹதீஸ் வரக்கூடிய ஹதீஸ்கள் நிறைய வரும். நான் மிஅராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட இரவிலே நான் கண்டேன் அப்படிங்கிற ஹதீஸ் நிறைய இருக்குது. அது மாதிரி பல ஹதீஸ்கள் இருக்கின்றன. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா மிஅராஜுக்கு அழைத்து சென்றது
ஒன்னு ரெண்டு அல்ல, பல்லாயிரக்கணக்கான நிகழ்வுகள், பல்லாயிரக்கணக்கான செய்திகள் மனித சமுதாயத்திற்கு கொடுக்கப்படுவதற்காக வேண்டி, தெரியப்படுத்தப்படுவதற்காக அல்லாஹாலா அதை ஏற்பாடு செய்திருக்கின்றான். அல்லாஹாலா ஒரு அற்புதமான அந்த நிகழ்ச்சியின் மூலமாக பலவிதமான படிப்பினைகளை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அதை பெற்று வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய சொல்லப்பட்டது. இன்னொரு விஷயம் இங்க கவனிக்கணும், அது முன்னால் சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்றது இந்த உடலோடு சென்றார்கள், உடலும் உயிரும் சேர்ந்து சென்றார்கள் அப்படிங்கிறது தான். ஏன்னா சில பேர் இப்ப நிறைய பேர் சொல்றாங்க அப்படி எல்லாம் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ரூஹ், அவர்களுடைய உயிர் தான் போனது, உடல் போகவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு உயிரோடு போனார்கள். அப்படி தனியா உயிர் மட்டும் போச்சு, அதாவது அவர் கனவு நிகழ்ச்சி மாதிரி சொல்றாங்க. கனவு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா அதை மறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யார் வேணாலும் பார்க்கலாமே, கனவுல அல்லாஹ் பார்க்கறது யார் வேணாலும் பார்க்கலாமே. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி 100 தடவை பார்த்ததா இருக்குது. அஹ்மத் இப்னு ஹம்பல் பார்த்ததாக சரித்திரம் இருக்குது. இது மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் ஞானவான்கள் அல்லாஹ்வை கனவிலே கண்டதாக சொல்லுகின்றார்கள். கனவுல கண்டா ரசூலுல்லாஹ் கனவுல கண்டாங்க அப்படின்னு சொன்னா அதுல வித்தியாசம் எல்லாம் போயிடும். ஏன்னா இங்கே சுப்ஹானல்லதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை இருக்குது பாருங்க, அதிலே சுப்ஹான் மகா தூயவன் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சிக்காக வேண்டி சொல்லப்படுவது சுப்ஹான் அப்படிங்கிற வார்த்தை. அதனால சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ்வை நான் பரிசுத்தப்படுத்துகின்றேன், எல்லா குறைகளை விட்டும் அவன் பரிசுத்தமானவன் என்பதை ஒப்புக்கொள்ளுகின்றேன் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான நிகழ்ச்சி. சுப்ஹானா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? லா ஷரீக லஹு, லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு எந்த விதமான இணையும் கிடையாது, அவனை யாரும் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை, அவனுக்கு இணையாக யாரும் இல்லை. முனஸ்ஸஹுன் அன் குல்லி ஐப், எல்லா குறைகளை விட்டும் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுவதற்குரிய வார்த்தையாக அது அமைந்திருக்கின்றது. அது சுப்ஹான என்று சொல்லப்படுவதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு இந்த உடலோடு சென்றார்கள் அப்படிங்கறது அறிவிக்கிறது. அதே மாதிரி இரவிலே ஒரு புராக்கு வாகனம் கொண்டு வரப்பட்டது, அதுல ஏறி சென்றார்கள் இரவிலே கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்லும் போது, உயிர் மட்டும் போறது அப்படின்னு சொன்னா, உடல் போகல உயிர் மட்டும் தான் போச்சு, அல்ல உயிரை மட்டும் தான் சந்தித்தார்கள் அப்படின்னு சொன்னா புராக்கு என்ற வாகனம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. வாகனம் எதுக்கு வேணும்? உடல் இருந்தா தான் ஏறி போறதுக்கு தான் அந்த வாகனம் தேவை. அப்ப வாகனம் கொண்டு வரப்பட்டதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு போனார்கள் அப்படிங்கிற அர்த்தம் தான். அதே போல அப்து சுப்ஹானல்லாஹி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடிமை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அடிமை என்ற அப்து என்ற வார்த்தை இந்த உடலுக்கு தான் சொல்லப்படுது, உயிருக்கு மட்டும் சொல்றதல்ல. அதனால அதுவும் உடலோடு சென்றார்கள் என்பதை அறிவிக்கின்றது. அதே மாதிரி மேராஜுக்கு போய்விட்டு வந்த அந்த காலையில வந்தாங்க, காலையில சுபல எந்திரிச்சாங்க. உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டில் தங்கியிருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முதல்ல உம்மஹானிட்டு தான் சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த இரவு நான் அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்திற்கு போயிட்டு வந்தேன், இங்க போனேன், பைத்துல் முகத்தஸ் போனேன், அங்கிருந்து மேராஜுக்கு போனேன் அப்படின்னு சொன்னாங்க. உம்மஹானி சொன்னாங்க, இந்தப்ப நீ இதை யார்ட்டையும் போய் சொல்லிடாத, முதல்லயே உன்னை பொய்யன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதை சொன்னேன்னு சொன்னா உடனே நீ பொய்யன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு உம்மஹானி சொன்னதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கனவுல போனேன் அப்படின்னு சொன்னா அதை யாரும் மறுக்க மாட்டாங்க. உடலோடு போனதைத்தான் உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி சொல்லுகின்றார்கள் என்பதும் நமக்கு அறிவிக்கின்றது. அதே போல காபிர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு போனாங்க, அங்க ஹரமுக்கு போனாங்க. காபாவுக்கு பக்கத்துல அபூ ஜஹல் போன்ற அந்த தலைவர் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. இன்னைக்கு என்ன செய்தி புதுசா அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு இரவு நான் பைத்துல் முகத்தஸ் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. மேராஜுக்கு போனது சொல்லல, வானுலகத்துக்கு போனது சொல்லல. ஏன்னா அதை சொன்னா உடனே மறுத்துருவாங்க. அதனால நான் பைத்துல் முகத்தஸ்க்கு போயிட்டு வந்தேன். எல்லாம் கை தட்டி சிரிச்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய பைத்தியக்காரரா இருக்காரு, ஒரு இரவுல நாங்க மாச கணக்குல போயிட்டு வரோம், ஒரு இரவுல எப்படி போக முடியும் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு. அவர் இங்கதானே இருக்கிறாரு, அந்த வீட்டுக்குள்ளதான் போன ராத்திரி, காலையில எந்திரிச்சு வர்ற, நீ பைத்துல் முகத்தஸ்க்கு போனதாக சொல்றீ என்று சொல்லி பொய்யாக்கினார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலோடு போய் வந்ததின் காரணமாகத்தான் பொய்யாக்கினார்கள். அதே மாதிரி அவங்க கேட்டாங்க, அப்படின்னு சொன்னா நீ அந்த பைத்துல் முகத்தஸ்க்கு போனதாக சொல்றீங்களா, அங்க எத்தனை கதவு இருக்கு, எத்தனை தூணு இருக்குது, எத்தனை ஜன்னல் இருக்குது, எல்லாம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அல்லாஹ் தஆலா அந்த பைத்துல் முகத்தஸ் அந்த கட்டடத்தை அப்படி நம்ம டிவியில பாக்குற மாதிரி காட்டணும். அப்போவே டிவி பெட்டி இல்லாம, கருவி இல்லாம, கரண்ட் இல்லாம, எந்த விதமான உபகரணங்கள் இல்லாம அல்லாஹ் தஆலா அதை காட்டினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, அப்படியே சொன்னாங்க இத்தனை கதவு, இத்தனை ஜன்னல், என்னென்ன இடத்துல இருக்குது, இப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னா எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை பார்த்ததில்லை, இதை பார்த்தது இல்லை. இதுக்கு முன்னால் அந்த இடத்துக்கு போனதும் இல்லை. எத்தனை கதவுன்னு தெரியாது, எத்தனை ஜன்னல்னு தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரியும், அது யார் சொல்ற கேட்கறாங்க அவங்களுக்கு தெரியும். பார்த்தாங்க, சொன்னாங்க அப்படின்னு சொல்லு.
அப்புறம் சில நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசியில சொல்லிட்டாங்க, ஹாதா சிஹ்ருன் முபீன், இது பெரிய பயங்கரமான சூனியம் அப்படின்ட்டாங்க. ஒப்புக்கொள்ளல. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் பார்த்திருப்பது அப்படிங்கிறது இந்த உடலோடு போனால் தான் பார்த்திருக்க முடியும் அப்படிங்கிறது அதன் மூலமாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போல இந்த நிகழ்ச்சியை கேட்ட உடனே ஈமான்ல ரொம்ப பலவீனமாக இருந்த சில பேர் முர்த்ததாயிட்டாங்க, மதம் மாறி போயிட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்பதான் இது பெரிய பொய், இது கண்டிப்பா அப்படி இருக்க முடியாது. ஏன்னா மனிதனால் சாத்தியம் இல்லாத ஒரு வேலை அந்த காலத்துல சொல்றாரு, அதனால முர்த்ததாயி போயிட்டாங்க. இதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெஞ்சு பிளக்கப்பட்டது, ஈமான் ஹிக்மத் நிரப்பப்பட்டது, ஜம்சம்ல கழுவப்பட்டது அப்படிங்கிற நிகழ்ச்சி எல்லாம் பாடி சேர்ந்ததா, உடலை சேர்ந்ததா, அதனால உடலோடு போனாங்க அப்படிங்கறதான் தெரியப்படுது. புராக் வாகனம் கொண்டு வரப்பட்டது, அதுவும் ஒரு பாடி தான். பாடி இருந்தா தான் உடலோடு போனார்கள் அப்படிங்கறத புராக்கில் போனாங்க, புராக் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா லி நுரியஹு மின் ஆயாத்தினா என்று குறிப்பிடுகின்றான். அவருக்கு நம்முடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக வேண்டி அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான், காட்டுவதற்காக வேண்டி. அப்ப காட்டுவது நுரிய என்ற அந்த வார்த்தை இருக்குது, காண்பிப்பது அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, அது உடல் சம்பந்தப்பட்ட பார்வையை தவிர அது ரூஹு சம்பந்தப்பட்ட பார்வைக்கு சொல்லப்படுவது கிடையாது. இப்படியெல்லாம் பல்வேறு விதமான ஆதாரங்கள் இந்த ஆயத்திலேயே இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு தான் போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சில பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் படிச்சவங்க சில பேர் சில கருத்துக்களை பத்தின, நீங்க கூட ஒருத்தர் ஒரு கூட்டத்தில் ஒரு 2 மாசத்துக்கு முன்னால ஒரு கூட்டத்துக்கு போ அப்ப சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இதோட போனாங்க அப்படிங்கறத நம்ம நம்ப முடியாது அப்படிங்கிறாரு. உடலோடு போனாங்கிறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொன்னார். அப்ப நான் பதில் சொன்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலோடு போனாங்க, உடலோடு தான் உயிரோடு தான் போனாங்க, உயிர் உடல் சேர்ந்து தான் போனாங்க. அவர் சொல்றாரு, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை, அவர்களை நான் ஒரு இரவிலும் கூட இல்லாமல் இருந்ததே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இரவுகளிலும் என்னுடன் இருந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹதீஸுக்கு. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சில மனிதர்கள் கேட்டார்கள் ஆயிஷா நாயகி இடத்துல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்திருக்கின்றார்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா நூர், ஒளியானவன், ஒளிமயமானவன். அல்லாஹ் தஆலா ஒளிமயமானவனை எப்படி பார்க்க முடியும், எப்படி அவர்கள் பார்க்க முடியும் என்று ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள். பார்க்கல அப்படிங்கிற ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு அறிவிப்பு. ஆனால் அந்த அறிவிப்பு சரியில்லை என்பது உலமாக்களுடைய முஹத்திஸீன்களுடைய முடிவு. காரணம் கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போகும்போது ஆயிஷாவை கல்யாணமே பண்ணல, அதுக்கு அடுத்த வருஷம் தான் கல்யாணமே பண்ணாங்க. கல்யாணம் பண்ண பின்னால மதீனாவுக்கு போன பின்னால 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் ஆயிஷாவை கூட்டு போய் அப்புறம் தான் வீடு கூட்டினாங்க. அது வரைக்கும் ஆயிஷா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தொடர்பே கிடையாது. அவங்க எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்க ஒரு இரவுலையும் கூட விடல, இல்லாமல் இல்ல என்னோட இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும்? சரி, அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டா, லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்தை சொல்லுகிறான். அல்லாஹுதான் எல்லா பார்வைகளையும் பெற்றுக்கொள்வான், அடைந்து கொள்வான், அவனை எந்த பார்வையும் அடையாது என்று அல்லாஹ் சொல்ற. எந்த பார்வையும் அவனை பார்க்க முடியாது, அவன் எல்லா பார்வைகளையும் பார்ப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அந்த ஆயத்து உலக சம்பந்தப்பட்டது, ஆகிரத்துக்குரியது அல்லது, அது துனியா சம்பந்தப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்த துனியாவுல அல்ல, ஆகிரத்துல. அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் எப்படி பார்த்தாங்க, எப்படி அவர்களுடைய கண்களை ஆக்க வேண்டுமோ அப்படி ஆக்கி அல்லாஹ் தஆலா காட்டினான். இந்த கண்களால் பார்க்க முடியாது, அதனால மௌத்தான பின்னால்தான் பார்க்க முடியும், அது மூமினானவர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். அல்லாஹ் பைன்னஹும் மஹ்ஜூபூன், காபிர்கள் எல்லாம் திரையிடப்பட்டு விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்றான். அல்லாஹ் பார்க்கலாம், மூமின்கள் மட்டும்தான் பார்க்க முடியும், மூமின்களுக்குரிய கண்களால் மட்டும்தான் பார்க்க முடியும், காபிர்கள் பார்க்க முடியாது, அந்த கண்களால் பார்க்க முடியாது. அங்க வேற கண்ணு ஆகிரத்துல கண்கள் இருக்கும், அந்த கண்களும் கூட 2 வகை, காபிரான கண்கள், மூமினான கண்கள். உலகத்தை கவனிச்சு மூமினான கண்கள் மட்டும்தான் காண முடியுமே தவிர காபிரான கண்கள்ல பார்க்க முடியாது. சரி, அந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லியதாக அறிவிக்கின்றார்களே, அந்த அறிவிப்புகள் எல்லாம் சரியில்லை என்பதுதான். சரி, இப்ப கடைசியாக இந்த மேராஜின் மூலமாக தொழுகையை நாம் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா தொழுகை மேராஜில கொடுக்கப்பட்டது, அது ரொம்ப அற்புதமான வணக்கம் என்பது மட்டுமல்லாமல் தொழுகையின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற முடியும். உலகத்திலே எல்லா காரியங்களும் நான் பல தடவை சொல்லப்பட்டிருக்குது, எந்தெந்த நிகழ்ச்சிகள், எந்தெந்த வேலைகள், எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு வேண்டுமோ அவை அனைத்தையும் தொழுகையின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். உடல் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி.
இப்ப சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கின்றன. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி. ஒருத்தர் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறாரு, காசு இல்ல. தொழுகையின் மூலமாகவே அவர் நினைக்கக்கூடிய அந்த கல்யாண காரியங்களை அடைந்து கொள்ள முடியும். அந்த கல்யாணம் எப்படி நடக்கணும்னு விரும்புறாரோ அப்படியே அல்லாஹ் ஆக்கி கொடுத்துருவான் தொழுகையின் மூலமா. நாம் செய்யக்கூடிய அந்த தொழுகை மிகச் சரியாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தொழுகையில் அப்படியே எப்படி என்றெல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப தொழுகையை போட்டு கெடுத்து நாசமாக்கி ஒரு விதமா தொழுகையெல்லாம் பூராமே வேடிக்கையாக ஆக்கி அடுத்தவருக்கும் மற்ற தனக்கும் இடையூறு தரக்கூடிய தொழுகையாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். சில வாலிபர்களை பார்க்கின்றோம், குழப்பவாதிகள் செய்யக்கூடிய அந்த விஷயம். தொழுகிறான் பாருங்க, தொழுகிறது மாதிரியா தெரியுது, தொழுகிறதே தெரியவில்லை. தொழுகிற மாதிரியே தெரியல, தொழுகையும் அல்ல. சொல்ல போன ஷரியத்துடைய அமைப்புல நோக்கத்தை இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அது தொழுகையே அல்ல. கையை இங்க கட்டிக்கிறோம், இப்படி கட்டுறோம், இந்த பக்கம் ஒரு இடி, இந்த பக்கம் ஒரு லெப்ட்ல ரைட்ல இருக்கிறவங்க 2 பேத்துக்கு 2 இடி, காலை அகட்டிக்கிறான். நான் சொல்றது எல்லா இடத்துலயும் ஆட்டுதல், நீட்டுதல், அகட்டுதல் 3 காரியங்களை கொண்டு தொழுகிறாங்க. ஆட்டுறது வரல, நீட்டுறது ஆமீன். ஒரு ஊருக்கு போயிருந்தேன் இப்ப சமீபத்தில், என்ன சத்தம் போடுறாங்கிறீங்க? ஆமீன் நீங்க சொன்னா டவுட் வரைக்கும் கேட்கும் சத்தம், அவ்வளவு பெரிய ஆமீன். ஆமீன் சொல்லி முடிக்கலாம் 4-5 ஆயத்து ஓதிடலாம், சூரத்தில் பாத்தியா ஓதி முடிச்சிடலாம். அவ்வளோ நேரம் ஏற்றான் ஆமீன். என்னன்னு போடுறாங்க தெரியல, பயங்கரமா இருக்குது அந்த ஆமீன். அதே மாதிரி அகற்றுறது, காலை அகட்டிக்கிறது. காலை அகட்டி 2 பேர் நிக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆள், இங்க ஒரு ஆள் நிக்கிறாரு சப்புல, எப்ப பார்த்தாலும் முன்னால நின்றுக்கிறாரு. காலை அகட்டிக்கிட்டு கையை இங்க கட்டிக்கிட்டு, கழுத்துல கட்டுறது, தொப்புளுக்கு மேல தொப்புளுக்கு கீழே. இந்த கழுத்துல கட்டுறது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் வஜாலனா அகலான் ஃபி ஆய்னாகிஹிம் என்ற ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நரகவாசிகள் கையை அப்படி கட்டி இருப்பாங்களாம், கழுத்துல சங்கிலி போட்டு கட்டப்பட்டிருக்கவங்களுக்கு நரகவாசிகள். சூரத் யாசின் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி அவங்க கட்டுறது நரகவாசிகளுடைய தக்பீர் கட்டுறாங்க. இன்னைக்கு எவ்வளவு பாருங்க. இப்போ ஒரு இது சமீபத்தில் ஒரு இது வந்துச்சு, அரைக்கால் சட்டை போட்டுக்கிட்டு தொழுகலாம், அதான் ஆஃப் டிராயர் போட்டுக்கொண்டு தொழலாம், அது ஹதீஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸை சொல்லி அந்த ஹதீஸுக்கு தப்பா அர்த்தம் சொல்லி அதை அரைக்கால் டவுசர் போட்டு தொழுகலாம். இன்னொருத்தர் சொன்னார் இல்ல அஜர்த்தா அம்மனமாவே தொழுகலாம், நிர்வாணமாவே தொழுகலாம்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப வசதியா போச்சுப்பா, ஒண்ணு ஜவுளி கடையே தேவையில்லை, அப்ப எல்லா கடையும் எடுத்துட வேண்டியதுதான். அரைக்கால் டவுசர் போட்டு தொழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸை கொடுக்குறான் பாருங்க. அது எவ்வளவு தப்பான ஹதீஸ் அப்படிங்கறதுக்காக அந்த விளக்கம் சொல்றதுக்காக உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். அது அரபியை போட்டு தான் எழுதியிருக்கிறான், அர்த்தம்லாம் சரியாத்தான் எழுதியிருக்கிறான். கடைசியில தன்னுடைய கருத்தை அந்த ஹதீஸுக்கு கொடுத்து தப்பா சொல்லியிருக்கிறான் அந்த இடத்துல. وعن ابي هريره قال قام رجل الى النبي صلى الله عليه وسلم فساله عن الصلاه في الثوب الواحد. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு துணியில தொழலாமான்னு கேட்டார். ஒரு துணி உடுத்திக்கிட்டு தொழலாமா, தொப்புல இருந்து முழங்கால் வரைக்கும் மறைச்சிருக்குங்க, ஒரு துண்டு ஒரு வேட்டி கட்டி இருக்காரு, தொழலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவகுல்லுக்கும் யஜிது ஸௌபைனி, உங்களில் ஒவ்வொருவரும் 2 துணிகளை பெற்றுக் கொள்ளுகிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த காலத்துடைய சஹாபாக்களுடைய நிலை, 2 துணி பெரும்பாலானவர்கள் இருக்காது, ஒரு துணி தான் இருக்கும். அந்த ஒரு துணியை வேட்டி மாதிரி கட்டிக்கிட்டு அந்த ஒரு துணி எப்படி கட்டணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவங்களே கட்டிருக்காங்க. சில நேரங்கள்ல வேட்டி மாதிரி இருக்கக்கூடியத 2 நுனி இருக்குது பாருங்க, அது 2 எடுத்து பின்னால கழுத்துல இந்த பக்கத்துல முடிச்சு போட்டுக்கிட்டா நெஞ்சு மறைச்சிக்கும், முழங்காலும் மறைச்சிக்கும், இது மறைச்சிக்கும். அப்படித்தான் ஒரே ஒரு துணியில தொழுது இருக்கிறாங்க. உங்கள ஒவ்வொருவரும் 2 துணியை பெற்றுக் கொள்ளுகிறீர்களா? இல்ல, அதனால 2 துணி, ஒரு துணி இருந்தா தொழலாம், அதனால ஒரு துணியில தான் தொழுகணும்னு அர்த்தம் இல்ல. ஒரு துணி உள்ளவர்கள் ஒரு துணியில தொழலாம், 2 துணி கிடைக்கல அவங்களுக்கு, அதனால ஒரு துணியில தொழலாம் அப்படின்னு. சும்மா சால ரஜுலும் உமர, பிறகு ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாரு. கால அவங்க சொன்னாங்க, அதாவது ஒரு துணியில தொழுகலாமான்னு கேட்டாங்க. கூடும், அதாவது ஒரு துணி இருந்தா ஒரு துணியில தொழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதா வஸ்ஸா அல்லாஹு ஃபௌசிஉ, அல்லாஹ் தஆலா ஒரு வசதியான நிலையை ஏற்படுத்தினால் நீங்கள் விரிவாக செய்து கொள்ளுங்கள். 2 துணி அல்லாஹ் தஆலா கொடுத்தான், 2 துணி போட்டுங்க. அதுக்கு மேல கொடுத்தான் 3 துணி போடுங்க. அதுக்கு மேல கொடுத்தான் 4 துணியை போடுங்க. போட்டலாம்ல. ஒரு வேட்டி கட்டி கைலி கட்டி இருக்காரு, பனியன் போட்டிருக்காரு, சட்டை போட்டிருக்காரு, தொப்பி போட்டிருக்காரு, பனிக்கன் மேல ஒரு கோட்டு போட்டிருக்காரு, அல்லது சூட் போட்டிருக்காரு, அதுக்கு மேல ஒண்ணு போட்டுக்கிறாரு. குளிர் ஜாஸ்தியா, குளிர்னா ஊர்ல போனா இப்ப ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஊட்டி எல்லாம் போனீங்கன்னு சொன்னா உள்ள பனியன் போட்டிருப்பாரு, அதுக்கு மேல ஒரு சொட்டர் போட்டிருப்பாரு, அதுக்கு மேல ஒரு சட்டை போட்டிருப்பாரு, அதுக்கு மேல ஒரு கோட்டு போட்டிருப்பாரு, அதுக்கு மேல ஒரு 100 பெரிய கோட்டு போட்டிருப்பாரு. போட்டு தொழு வைக்கிறாரு, பாக்கலாம் நீங்க எப்படி அவசியம். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வசதியை கொடுத்தா வசதியா ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஜமா ரஜுலுன் அலைஹி சியாபஹு ஸல்லா ரஜுலுன் ஃபீ இஸாரின் வரிதாஇன், ஒரு மனிதர் தன்னுடைய துணிகளை சேகரித்துக் கொண்டு அந்த மனிதர்
ஒரு வேஷ்டி ஒரு மேல் போர்வை, ஒரு வேஷ்டி ஒரு போர்வையில் தொழுதார். கமீசின், ஒரு வேஷ்டி ஒரு கமீசிலே தொழலாம் அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. ஃபி இசாரின் வ கபாஇன், பாருங்க ரெண்டு துணியா சொல்றாங்க. அப்புறம் ஒரு வேஷ்டி ஒரு கபா, கபான்னு சொன்னா இந்த அரபி சட்டை போடுறோமா நீளமா, அது கபா ஒரு பெரிய சட்டை அங்கி, அதுல தொழலாம். ஃபி சர்வ சராவீல வரிதாயின், ஒரு கால் சட்டை ஒரு மேல் போர்வை ஆகியவற்றை ரெண்டில தொழலாம். வஃபி சராவீல வ கமீசின், ஒரு கால் சட்டை ஒரு கமீஸ் போட்டு தொழலாம். வஃபி சராவீல வ கபா, ஒரு கால் சட்டை ஒரு கபா பெரிய அங்கி, அதன் மூலமா தொழலாம். ஃபி துப்பான் வ கபா, ஒரு அரைக்கால் சட்டை ஒரு நீள அங்கி ஆகியவற்றை ரெண்டு துணியில தொழலாம். ஃபி துப்பான் வ கமீஸ், ஒரு அரைக்கால் சட்டை ஒரு கமீஸ் ஆகியவற்றில தொழலாம் என்று இந்த ரெண்டா சொல்றாங்க. இந்த ரெண்டு உடையா சொல்லிட்டு இது என்னன்னு கேட்டா கடைசியில வரக்கூடிய அரைக்கால் சட்டையில ரெண்டு வருது. அரைக்கால் சட்டையும் ஒரு நீள பெரிய அங்கியும் போட்டு தொழலாம் அப்படின்னு சொல்லும் போது, பெரிய நீளமான அங்கி போட்டுக்கிட்டாவே அவுரத்தெல்லாம் மறைச்சிடும். கழுத்துல இருந்து வரை கடைசி கீழே வரைக்கும் இருக்குது. போட்டு அரபி தோப்பு போட்டு வர்றோம்ல அந்த இது. சரி, உள்ள போடுறதுக்கு என்ன பண்றாரு, அரைக்கால் சட்டை போட்டிருக்காரு அவரு, ஒரு டிராயர் அண்டர்வேர் போட்டிருக்காருன்னு வச்சுங்க. கூடுமா கூடாதா? கூடும். முதல்ல. ரெண்டாவது துப்பான் கமீஸ், அரைக்கால் சட்டையும் ஒரு கமீஸ். இங்க கமீஸ் சொன்னா ஹதீசுகள்ல வரக்கூடிய கமீஸ், இந்த கமீஸ் இப்ப நீங்க எல்லாம் போட்டிருக்கீங்க பாருங்க, இது நசாராக்கள் கண்டுபிடிச்சது. இது அதை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கமீஸ் சொன்னாவே இப்ப அந்த காலத்துல நீங்க பாக்கலாம், அந்த கமீஸ் உள்ளவங்க இது மாதிரி ஓபன்லாம் இருக்காது, ஃபுல்லா இருக்கு. இப்போ சில பேர் போட்டிருக்காங்க, இந்த ஆம்பூர் வாணியம்பாடு அந்த பக்கம் பழைய ஆளுகள் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த கமீஸ் கீழே வரைக்கும் இருக்கு, முழங்கால் மறைச்சிக்கிட்டு இருக்காது. அதுக்கு பேர் கமீஸ். கமீஸ் சொன்னா இந்த கப்பு வச்சு பட்டன் வச்சு இப்படி மூடுற மாதிரி. ஜுப்பான்னு சொன்னா, கபான்னு சொன்னா இந்த மாதிரி ஓபனா இருக்கு, இந்த மாதிரி ஜுப்பா மாதிரி போடுறது. அந்த கமீஸுக்கு தான் சொல்றதே தவிர இங்க நம்ம போடுற இந்த கமீஸுக்கு இவர் போட்டிருக்கிறது கமீஸ் அடையாளம் வச்சுக்கிட்டு இதுதான் கமீஸ் நினைச்சுக்கிட்டு அவர் அரைக்கால் டவுசர் கமீஸும் போட்டு தொழுதாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்படி வச்சுக்கிட்டாலும் கூட இங்க ஒரு கமீஸும் ஒரு அரைக்கால் சட்டை ரெண்டு வருது. இவர் என்ன சொல்றாருன்னா, கடைசியில அரைக்கால் டவுசர் அணியும் போது பாதி அளவுக்கு தொடை தெரியும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே ஒருவர் அரைக்கால் டவுசர் அணிந்து தொழுதால் அதை குற்றம் என்று கூற மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. இவர் அரைக்கால் சட்டை போடலாங்கிறதுக்கு ஆதாரம் இல்லையே முதல்ல இந்த ஹதீஸ்ல. அதான் எழுதியிருக்கான், ஒரு மேலாடை அணிந்தும் ஒரு அரைக்கால் டவுசர் அணிந்தும் ஒரு சட்டை அணிந்தும் தொடலாம் அப்படின்னு இருக்கு. ஒரு அரைக்கால் டவுசர் ஒரு மேலாடை அணிந்தும் ஒரு அரைக்கால் டவுசர் ஒரு சட்டை அணிந்தும் தொழலானார்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. சில அரைக்கால் டவுசர் மட்டும் போட்டுக்கிட்டு தொழலாம் எங்க இருக்குது? ஆனா ஹெட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அரைக்கால் டவுசர் அணிந்து தொழலாம். கடைசியில் ஆதாரம் எழுதிருக்கு, இதுக்கு மாத்தமா தொழுறதுக்கு ஆதாரம் இல்லைன்னு வேற எழுதியிருக்கோம். எவ்வளவு பெரிய குளறுபடி பாருங்க. இது மாதிரி எல்லா விஷயங்களும். ஆனா மக்களுக்கு தெரியறது இல்ல. ஜனங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது தெரியாது. அரபி வாசிக்கா, அரபியில் எழுதி பதில் எழுதி, இது தமிழ மொழிபெயர்த்து எழுதியிருக்காரு, தப்பா ரைட்டா அப்படிங்கறதே தெரியாது. இப்ப எவ்வளவு பெரிய தப்பு எழுதிட்டு அரைக்கால் டவுசர் போட்டுக்கிட்டு தொழலாம் அப்படின்னு சொல்றாரு. அதான் நான் சொன்னேன், இப்ப தொப்பி போட வேணாம்னு சொல்றாருல, தொப்பி தேவையில்லைன்னு சொன்னாரு. தொப்பி போடாம நிறைய பேர் தொழுகிறாங்க, தொப்பி போடாம தொழுகிறாங்க. அவர் வேணான்னு சொன்னதுனால சரின்னு தொப்பி போடாம தொழுகிறாங்க. இப்ப அவர் அரைக்கால் டவுசர் போடலாம்னு சொல்லியிருக்காருல்ல, எல்லாத்தையும் காட்டிடணும், பனியனும் போடக்கூடாது. அரைக்கால் டவுசர் மட்டும் போட்டுக்கிட்டு புருஷமாக்க பள்ளியாசலுக்கு யாராவது வாங்க பார்க்கலாம். அந்த ஆளுங்க யாராவது இருந்தா அவங்களை கூப்பிடுங்க, சொல்லுங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, அரைக்கால் டவுசர் மட்டும் போட்டுக்கிட்டு பள்ளியாசலுக்கு வர சொல்லுங்க. நம்ம பள்ளியாசலுக்கு இல்ல, எந்த பள்ளியாசலுக்கு வேணா போகட்டும். இந்த முதுகுல டின்னு கட்டுறதுன்னு சொல்றாங்க பாருங்க, கட்டிட்டு தான் வரணும், சும்மா வர முடியாது அரைக்கால் டவுசர் போட்டுக்கிட்டு. எவ்வளவு பெரிய அநியாயம் பண்றானுங்க பாருங்க. இன்னொருத்தர் சொன்னாரு, நிர்வாணமாவே தொழலான்னு சொல்லியிருக்காருங்க, இது பெரிய அதிசயம் அல்ல அப்படிங்கிறாரு. சரி, எப்படியா தொலை வரட்டும் பார்ப்போம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தொழுகையா இருக்கணும், தொழுகையாக இருக்கணும், தொழுகை உயிரோட்டம் உள்ளதாக இருக்கணும். தொழுகை எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்தார்கள் அப்படி இருக்கு. என்ன சொல்றாங்க கேட்டா, தொழுகையில குஷு குலு அந்த பக்தி அப்படி இப்படிங்கறதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் ஆலிம் சாக்கள் சும்மா டூ போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. அது எல்லா கவனமும் தொழுகையிலே இருக்கணும், வேற எந்த பக்கம் கவனம் எல்லாம் போகக்கூடாது அப்படின்லாம் சொல்றது ஆளுகளை ஏமாத்துறது. எவன் தொழுகிறான் அப்படி அப்படின்னு கேட்கிறாரு. எவன் தொழுகிறான் அப்படி கவனம் இல்லாம? தொழுகையில் நின்றா கவனம் வரத்தான் செய்யும். அதனால எதையாச்சும் நினைச்சுக்கிட்டு நீ தொழுது முடிச்சுட்டு போ அப்படின்னு தான் சொல்லும். பக்தி பயபக்தி அது இது. ஏன்னா கத அஃபலஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன்,
தங்களுடைய தொழுகையிலே பக்தியாக இருக்கக்கூடியவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள் என்று அல்லாஹ் சொல்ற. அல்லாஹ் சொல்றா பக்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் சொல்றான் பக்தி எல்லாம் தேவையில்லை அப்படின்னு. இன்னைக்கு தொழுகையை கெடுத்து குட்டிச்சவராக்கி அவன் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் தொழுகிறான். அது பாருங்க, பயங்கரமா இருக்கும். தொழுகை பார்த்தா தொழுகையாகவே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில தொழுகை போய்கொண்டிருக்கின்ற காரணத்தால் தொழுகையின் மூலமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் தொழுகை தொழுகையாக இருக்க வேண்டும். தொழுகை உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எப்படி சொன்னார்களோ, எப்படி காட்டினார்கள், தொழுது காட்டினார்களோ அந்த முறையில் இருக்க வேண்டும். அந்த பக்தியோடு தொழக்கூடிய தொழுகை தான் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தரக்கூடியதாக நமக்கு அமையும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு, மேராஜுடைய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்தார்களோ அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், மூமின்களுடைய மேராஜ் தொழுகை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விஷயத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய நல்ல பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم يسر لنا أمورنا أمور الدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم حسن مقاصدنا مقاصد الدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك وحبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم، ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك وحبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم، وأنت المستعان وعليك البلاغ ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. وصل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.